வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குட அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்துன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட் முக்கியமான சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் செகண்ட் சப்போர்ட்லேருந்து அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றே கொஞ்சம் சொல்லியிருந்தோம். 2 சைடும் வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெலகிராமில் இந்த இடத்துல கொடுத்தோம். இந்த இடத்துல தாண்டினா தான் மார்க்கெட்டில் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா மார்க்கெட் வந்து பெரிய ரேஞ்ச் இருக்காது. நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் மார்க்கெட்டில் இப்போ பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நான் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட்டில் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதால் பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் கூட தாண்ட முடியல. அது ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணுச்சு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் வரைக்குமே மார்க்கெட் அப்சைடு தான் மூவ் இருக்கும். இது பிரேக் பண்ணாமல் தான் மார்க்கெட்டில் ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டுக்கு நியரஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் அப்சைடு போய் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசன்ஸாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடுவே செட்டப் தான். இது நம்ம முன்னாடியே நிஃப்டியில் சொல்லிட்டோம். மார்க்கெட் வந்து நீங்கள் பெரிய ரேஞ்ச் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி. அதுபோல் நேற்று வீடியோ போடுறப்ப நிஃப்டியில் போடுறப்ப சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து செட்டப் சரியாக இல்லை. நம்ம டெலகிராமில் காலைல நம்ம இன்டிமேஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதை போல் கொடுத்துருந்தோம். நம்ம வந்து பெருசாக போகாதுன்னு சொல்லிட்டு அதை போல தான் மார்க்கெட் இருந்துச்சு. சரி ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். நம்ம இதில் சொல்லியிருந்தோம் இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோனை தொட்ட ஸ்பீடுக்கு மார்க்கெட் ஃபால் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அதையும் பிரேக் பண்ண முடியல, மேலேயும் பிரேக் பண்ணல. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து நம்ம இந்த 2 இடம் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம முக்கியங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம். 3லேயுமே அதே செட்டப்புக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட். சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நேற்று ஒரு கேண்டில் ஹையும் பிரேக்கு லோவும் பிரேக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேண்டிலாக போட்டுருக்காங்க. இந்த செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டு இந்த லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு சின்ன இறக்கம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் பிரேக் இந்த ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதையும் ஒரு பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது எந்த ரேஞ்சு இருக்குன்னு பார்த்தோம்னா டே படி சொல்லிட்டு இருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இது வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணான்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 24,670 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். எந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 24,900 பிரேக் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் வந்து அதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது டே படி. சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,140 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,163, தேர்ட் வந்து 25,234. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 25,086 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,010, தேர்டை பொறுத்தளவுக்கு 24,899. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது ரெண்டுமே செகண்டு சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். அது எல்லோ ஜோனாக போடும். இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது வந்து 25,234ங்கிற தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்த பிரேக் பண்ணானா, ஆனால் பண்ணுறது வாய்ப்பு கம்மியாக தெரியும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்கும் அப்சைடு சொல்லியிருப்போம். இப்போ அப்சைடு இல்லை, டவுன் சைடு செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு உண்டு. இது வந்து ஒரு கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு திருப்பி அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டோட எடுத்துக்கலாம். இதெல்லாம் சப்போர்ட் எடுத்து இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணிட்டான்னா மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்டுங்கிறது தான் இப்போதைக்கு முக்கியமானது. 2 செகண்டு தான். அதாவது செகண்ட் சப்போர்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியமாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வீக் ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம அடுத்தடுத்து செல்லுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மார்க்கெட் வந்து செல்லுக்கான வாய்ப்பு தான் அதிகம், அந்த எல்லோ ஜோனை தாண்டாத வரைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நிஃப்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணிட்டு லோவும் பிரேக் பண்ணி க்ளோசிங் கிட்டத்தட்ட கேண்டோட உள்ளுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ண முடியல. நல்ல பேரிஸாகவே மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா டே கேண்டில் செட்டப்புக்கு இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆமாம், இந்த ரேஞ்சு இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு தான் திருப்பி மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான செட்டப் இருக்குது. இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் பண்ண ஏரியாவை ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஏரியாக்குள்ளேருந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது 56,100லேருந்து போகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் 56,800 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து போகிறது வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 56,804 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி போன ஹை தான் 57,015 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரை 57,500 அப்படிங்கிறது ரவுண்ட் ஃபிகர்லாம் நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா ஆல் டைம் ஹைக்கு மேலே உள்ளது. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 56,564 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,161 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 55,782. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சம் தான் மார்க்கெட் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்திலே மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிஃப்டி தான் சொல்லியிருப்போம். அதே போல் இதுலேயும் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் செகண்ட்லேருந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால். ஆனால் இந்த தேர்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஃபுல்லாக செல்லிங் மார்க்கெட் தான். ஏன்னா இது வந்து டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம்ல அந்த இடத்துல வரும் இந்த சப்போர்ட் லெவல். அப்போ அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு. ஆனால் நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெருக்கி போயிட்டு நியரஸ்ட் தொடாது. இந்த இடத்துல தொடாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஃபால் ஆனால் ஒரு பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடம் தொடாமல் ஒரு தொட்டு பிரேக் பண்ணோன்னா அந்தளவுக்கு ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடம் நெருங்கி கிட்டக்க போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு. நம்ம நிஃப்டியில் வந்து சொல்லியிருப்போம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் செல்லிங் தான். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி சைடில் தான் இருக்குது. ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு, லோவும் பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்து கேண்டிலுக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், மேலே பிரேக் பண்ணியிருக்காது. ஆனால் நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்னு வித்தியாசம் பண்ணால் இந்த ஹையை வந்து பேங்க் நிஃப்டி இந்த ஹையை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கோம். சென்செக்ஸில் இதை பிரேக் பண்ண கூட இல்லை. இதோட டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இதுக்குள்ளே ரீடெஸ்ட் பண்ண நாளைய பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்பணும். இது திரும்பாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தொடர்ந்து பார்த்தோம்னா கீழேருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் பண்ணோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும். இந்த ரேஞ்சுக்கு வந்து தான் மார்க்கெட் சப்போர்ட் இருக்கும் மறுபடியும். அதாவது 81,200 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில். இது டே கேண்டில் படி நாளைக்கே உள்ள இறங்கிருமான்னு சொல்ல முடியாது. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,576 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தவரைக்கும் 82,694. தேர்டை பொறுத்தவரைக்கும் 82,787. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 82,315 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 82,118. தேர்ட் வந்து 81,816. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இது சப்போர்ட் லெவலில் போகிறதுக்கு இடமே இல்லாமல் செட்டப்பே இருக்குது. வரைய முடியல. சரி, ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் சப்போர்ட் நம்ம அதிலே தான் சொல்லியிருப்போம். இதை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் செகண்டில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்பு உண்டு. இது இந்த மாதிரி வியூவில் பார்க்காம மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கணும். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொடும் பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் இருக்கும் இவ்வளோ ரேஞ்சு வரைக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கூட இருக்கணும். அந்த செட்டப்பில் தான் எடுக்கணும். அது மாதிரி இருக்கிறது வாய்ப்பு. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்ச் ஹை போனால் அங்கேருந்து ஒரு ஃபால் தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபால் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். செகண்ட் சப்போர்ட்லேருந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து தேர்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் இறங்க தான் வாய்ப்பு. எந்த அளவுக்கு இந்த ரேஞ்சு மேலே போக நமக்கு வந்து எஸ்எலோட ரேஞ்சு கம்மியாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல செல் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு. அந்த செகண்ட் வரைக்கும் செகண்டு டு தேர்டுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான இடம். செகண்ட் விட்டு பிரேக் பண்ணால் அடுத்த தேர்ட் தான் வரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பும் உண்டு இந்த இடத்துல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.